Taste the Daily. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் கார்த்திகை தீப திருவிழாவின் 4ஆம் நாளில் வெள்ளி காமதேனு கற்பக விருட்ச வாகன வீதி உலா நடைபெற்றது. சிறப்பு அலங்காரம் மற்றும் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்ட பின்னர் உண்ணாமுலையம்மன் உடனுரை அண்ணாமலையார், பராசக்தியம்மன், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் வெள்ளி காமதேனு கற்பக விருட்ச வாகனத்தில் மாட வீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் 1300 ஆண்டுகள் பழமையான செல்லியாண்டியம்மன் கோயிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் தொடங்கிய நிலையில் கும்ப கலசங்கள் அனைத்தும் ஊர்வலமாக கோபுர உச்சிக்கு எடுத்து செல்லப்பட்டு சிவாசாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என்ற பக்தி கோஷத்துடன் கோபுர தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா சனிக்கிழமை காப்பு கட்டுதலுடன் கோலாகலமாக தொடங்கியது. வருகிற 13ஆம் தேதி திருக்கார்த்திகை தீப திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அன்று அதிகாலை 5 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், மாலை 4 மணிக்கு சாயரட்சை பூஜையும் 6 மணிக்கு மலைக்கோயில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்படும். அதைத் தொடர்ந்து சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வும் நடைபெறுகிறது. விழாவை ஒட்டி வரும் 13ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு செல்ல அனுமதி இல்லை என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது.